ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் அடுத்து நாம் பார்க்க போவது மதுரை கூடலழகர் கோயில், ஆம்ரவனம், கதலீவனம், பிரணவம் விளைந்த திருப்பதி, நான்மாடக்கூடல், இருந்தையூர் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் 53வது திவ்ய தேசமான திருக்கூடல். இவ்வூரை பற்றி பேசாத தமிழ் இலக்கியமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பிரபலமான ஊர். எனவே வழக்கம்போல் சில வரலாறுகளையும் சில விஷயங்களையும் மட்டுமே நாம் பார்க்க போகின்றோம். முதலில் தல வரலாறுகள். முதல் சரித்திரம். திருமால் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தபோது அவருடைய திருவடிகள் பிரம்மன் வசிக்கும் சத்தியலோகத்தை அடைய பிரம்மன் எம்பெருமானுடைய திருவடிகளை தன் கமண்டலத்தில் உள்ள நீரால் அலம்புகின்றார். அந்த புனித நீரில் ஒரு துளி பூமியில் விழுந்து வையை, இன்று வைகை எனப்படும் நதி ஆகின்றது. இந்த நதி இன்றுள்ள மதுரை அருகே பூமாலை போன்று வைகை என்றும் கிருத்தமாலா என்றும் 2 கூறுகளாக பிரிந்து மதுரையை அரண் போல சுற்றி பின்னர் மீண்டும் ஒன்று கூடுகின்றது. ஆறுகள் கூடும் இடத்திற்கு பொதுவாக கூடல் என்ற பெயர் உண்டு. எனவே இந்த ஊரும் கூடல் என்றே வழங்கப்பட்டது. அடுத்த சரித்திரம். பிரம்மனின் மைந்தரான சனத்குமாரர் பெருமாளை பூமியில் அர்ச்சையாக வழிபட விரும்பி பெருமாளை வேண்டுகின்றார். அவரும் உகந்து ஒரு திருக்கோயில் கட்ட விஸ்வகர்மாவை அனுப்புகின்றார். விஸ்வகர்மா கிருத்தமாலா நதிக்கரையில் அஷ்டாங்க விமானத்துடன் 3 அடுக்குகள் கொண்ட கோபுரத்துடன் உள்ள இந்த திருக்கோயிலை கட்டுகின்றார். கிருத்தமாலா நதியே முன்பு கோயிலின் தீர்த்தமாக இருந்தது. ஆனால் இன்று இது நீர் இல்லாத மிகச்சிறிய ஓடையாக மாறியுள்ளது. கடைசியாக பிரணவம் விளைந்த சரித்திரம். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் வல்லபதேவன் முக்தி அளிக்கும் தெய்வம் எது என்ற சந்தேகம் கொண்டு நாட்டில் உள்ள பல மதங்களுடைய அறிஞர்களையும் முக்தி தரும் தெய்வத்தை நிரூபணம் செய்யுமாறு கோருகின்றான். அதற்கு பரிசாக பொற்கிழி ஒன்றையும் கட்டுவிக்கின்றான். யாருடைய மதம் முக்தி அளிக்கும் என்று நிரூபணம் செய்யப்படுகின்றதோ அப்பொழுது அந்த பொற்கிழி தானே கீழே விழும் என்றும் அறிவிக்கின்றான். கூடலழகர் பாண்டிய மன்னரின் அவையில் இருந்த தலைமை புரோகிதரான செல்வ நம்பியின் கனவில் தோன்றி ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வரும் விஷ்ணு சித்தரை, அதாவது பெரியாழ்வாரை அழைத்து வாரும் என்று பணிக்கின்றார். செல்வ நம்பியினுடைய அழைப்பின் பேரில் வல்லபதேவனின் திருச்சபைக்கு வந்த பெரியாழ்வார் வேதம், இதிகாசம், புராணங்கள் போன்றவற்றில் இருந்து பல மேற்கோள்களை காட்டி ஸ்ரீமன் நாராயணனே முக்தி அளிக்கும் பரம்பொருள் என்று நிலைநாட்டுகின்றார். அப்பொழுது அந்த அரச சபையில் இருப்போர் அனைவரும் வியக்கும் வண்ணம் பொற்கிழி தானே அருந்து கீழே விழுகின்றது. மகிழ்ந்த மன்னன் பெரியாழ்வாரை தன் பட்டத்து யானை மீது ஏற்றி நகரை வலம் வரச் செய்கின்றான். பெரியாழ்வார் பட்டத்து யானை மீது வலம் வரும் காட்சியை காண கூடலழகரே மதுரவல்லி தாயாரோடு வானிலே கருடாழ்வாரின் மீது காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியை அங்கு கூடியிருந்த அனைவரும் கண்டு களிக்கின்றனர். முதலில் மகிழ்ந்த ஆழ்வார் உடனே பயந்து, நீர் இவ்விதம் காட்சியளிப்பதோ, உம்மேல் கண்பட்டு விடாதோ, உமக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோ என்று நினைத்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகின்றார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு. இந்த 2 பாசுரங்களும்
பிரணவத்தின் பொருளாகவே அமைந்ததால் அருளிச் செயல்களில் பாராயணங்கள் நடைபெறும் பொழுது திருப்பல்லாண்டுடனே துவங்குகின்றன. பெரியாழ்வார் இத்தலத்திலே திருப்பல்லாண்டு பாடியதால் இந்த தலத்தை பிரணவம் விளைந்த திருப்பதி என்று கூறுவர். ஆனால் இந்த பதிகத்தின் 12 பாசுரங்களிலும் ஆழ்வார் திருக்கூடல் அல்லது மதுரை என்ற பெயரையே கூறவில்லை. இதற்கு காரணமாக ஆழ்வாரின் கவனம் முழுவதும் எம்பெருமானுக்கு ஏதோ ஆகிவிடும் என்று பயந்திருந்ததால் பதிகத்தின் தலத்தின் பெயரை குறிப்பிடுவதில் கவனம் செலுத்தவில்லை என்றும், இந்த தலமே பின்னாளில் உலகறிய பல்லாண்டு பாடிய தலமாகவும் அனைவராலும் அறியப்படப் போவதால் ஆழ்வார் இதை ஒரு பெரிய விஷயமாக கருதவில்லை என்றும் கூறுவர். எனவே சிலர் திருப்பல்லாண்டை இந்த தலப்பதிகமாகவே கருதுகின்றனர். இனி பாசுரங்களில் திருக்கூடல். அருளிச் செயல்களில் திருமங்கை ஆழ்வார் மட்டும் ஒரே ஒரு பெரிய திருமொழி பதிகத்தில், அதாவது திருநாகை பதிகத்தின் ஒரே ஒரு பாசுரத்தில் மட்டும் இந்த தலத்தின் பெயரை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியன் தோளுமோர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமெண்ணில் மாகடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்தியோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. இந்த பாசுரத்திற்கு விளக்கம் தரும் பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்வது: ராமனை கண்டு மயங்கிய சூர்ப்பனகை மூக்கறுபட்டு ஜனஸ்தானத்தில் கரண் முன் நிற்கின்றாள். உன்னை இவ்வாறு செய்தவன் யார் என்று கோபத்துடன் கேட்ட கரனிடம் சூர்ப்பனகை ராமனை பழிப்பதற்கு பதிலாக ராமன் மீதுள்ள மயக்கத்தால் தருணௌ ரூப சம்பன்னௌ என்று தொடங்குகின்ற ஸ்லோகத்தில் ராமனை வர்ணிப்பது போல திருநாகை சௌந்தர்யராஜனை கண்டவுடனேயே அவன் அழகில் மயங்குகின்றார் திருமங்கை ஆழ்வார். கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்ற கம்பரின் வாக்கிற்கு ஏற்ப இப்பெருமானுடைய அழகில் மயங்கி திருமங்கை ஆழ்வார் உடனே பரகால நாயகி நிலைக்கு மாறுகின்றார். தன்னை ஈடுபடுத்திய அந்த அழகை பரகால நாயகி தன் தோழியிடம் சொல்வது போல் அமைந்துள்ளது இந்த பதிகம். பொதுவாக ஒவ்வொரு திவ்யதேச பதிகத்திலும் திருமங்கை ஆழ்வார் அந்த திவ்ய தேசத்தின் பெயரை ஒவ்வொரு பாசுரத்திலும் குறிப்பிடுவதுண்டு. ஆனால் இந்த பதிகத்தில் மட்டும் அவ்வாறு ஆழ்வார் திவ்ய தேசத்தின் பெயரை ஒவ்வொரு பாசுரத்திலும் குறிப்பிடவில்லை. மாறாக ஒவ்வொரு பாசுரத்தையும் அச்சோ ஒருவர் அழகியவா என்று அவனுடைய அழகை மட்டுமே சொல்லி முடிக்கின்றார் பாசுரத்தை. அவனுடைய பேரழகில் ஈடுபட்டு தன்னை மறந்த ஆழ்வார் திருப்பதியின் பெயரையும் மறந்தார் என்கின்றது வியாக்கியானம். இந்த பதிகத்தின் கடைசியில்தான் திருநாகை, அதாவது இன்றைய நாகப்பட்டினம் எனும் திவ்யதேச பெயரையே ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். பெரியாழ்வார் மதுரை என்று கூற மறந்தது போல் திருமங்கை ஆழ்வாரும் திருநாகை திவ்யதேச பெயரை மறக்கின்றார். இந்த பதிகத்தின் 5வது பாசுரத்தில் மட்டும் திருநாகையாரின் அழகை கூடலழகருடைய அழகுக்கும் உறையூரில் எழுந்தருளியுள்ள அழகிய மணவாளனுக்கும் ஒப்பாக கூறுகின்றார் திருமங்கை ஆழ்வார். மேலும் திருக்கோழியூர், அதாவது உறையூரிலும் மதுரையிலும் எழுந்தருளிய கண்ணனே, அதாவது அழகனே திருநாகையிலும் எழுந்தருளினான் என்று ஆழ்வார் கூறுகின்றார் இந்த பாசுரத்தில். இத்துடன் திருமதுரை திருநாம அனுபவம் முடிகின்றது. தங்களுக்கு வேறு ஏதேனும் அனுபவம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளும்படி அடியேன் பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள்.